So good morning all. I'm audible. Yes, ma'am. Yes, right. 1 minute wait பண்ணுங்க. Okay. Sorry for this. Okay. Let's start. Okay. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு யூனிக்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தானே வச்சுருக்கீங்க. யூனிக்ஸ் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணலன்னா அது வந்துட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நீங்கள் வந்துட்டு அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கெலாம் நம்ம வந்துட்டு யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்கில் ஜஸ்ட் லைக் ஒரு நாலேஜ் மாதிரி தான், தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். பட் ஆனால் வந்துட்டு இடிஎல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூஸ்லையுமே சம்டைம்ஸ் கொஷின்ஸ் வந்து யூனிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸ்னோஃப்ளேக் இது வந்துட்டு ஜஸ்ட் ஓவர் வியூவாக தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கு யூனிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, 1 செகண்ட் ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். செகண்ட் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். Yes, right. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிடினா என்ன, லிஸ்ட் அக்ரிகேட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் டவுட்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் கேளுங்க. அண்ட் தென் உங்களுக்கு அனுப்பியிருக்க அந்த 50 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கொஷின்ஸ் கிட்டத்தக்க இருக்கும். ஸோ அதையும் என்னங்கிறத, டேட்டா டிக்ஷனரினா என்னங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு சிடி வாங்களேன் அண்ணா. சரி, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கம் பேக். ஓகே. Okay, okay. ஸோ காலேஜ் ஸ்டே பண்ணுங்க, நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அது வரைக்கும் அதர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஜாயின் ஆகட்டும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அது எல்லாமே நோட் பண்ணி வைங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணி
So I'm audible, right? Yes, you are audible. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிடினா என்னன்னா காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்வெரிஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சிடி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா சிடி மாதிரி தான் உங்களுடைய பெரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு டிபிடி மாதிரினா யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிடிஆ தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ சிடினா என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சீக்வல் queries-ஐ நம்ம என்ன பண்ணுறோம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்துட்டு சப்குவரிஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் சிடி. ஸோ சிடி வந்துட்டு என்ன ஆகும்னா அதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா வித் கிளாஸ் யூஸ் பண்ணி வித் நம்மளுடைய சிடி நேம் ஹேஸ் அதுக்கப்புறம் உள்ள நம்மளுக்கு என்ன query அந்த queries-அ கொடுத்துட்டு கடைசியா ஸோ இதுதான் என்னுடைய சிடியோடைய பேசிக்ஸான சின்டாக்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு queryக்குள்ள இன்னொரு query போட்டு இது பண்ணிப்போமோ அதே மாதிரி இந்த queryயோடைய ரிசல்ட் வந்துட்டு இந்த வேரியபிள்ல எனக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த வேரியபிள் நான் எங்க வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் கண்டிஷன்ஸையும் நான் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய வேரியபிள் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எம்ப்ளாயிஸுங்கிற டேபிள்ல இருந்து நான் என்ன பண்றேன் இந்த ஆவரேஜ் சேலரியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா செலக்ட் நேம் இதை எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுப்போம். எம்ப்ளாயி ஐடி சேலரி எம்ப்ளாயிஸ் ஆவரேஜ் சேலரி சாரி ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்தும் நான் எடுக்கிறேன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய வேரியபிளும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஆவரேஜ் சேலரியை விட எனக்கு யார்தெல்லாம் கிரேட்டர் என்ன இருக்கும் அவங்களுடைய ரிசல்ட்டை மட்டும் நான் பார்க்குறேன். புரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ஆஃப் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு 6461 விச் மீன்ஸ் எனக்கு இருக்க 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சேலரிஸும் எனக்கு ஆட் ஆயிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஸோ 107ஓட நமக்கு டிவைட் பண்ணி அதோடைய ஆவரேஜை நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு இந்த ரிசல்ட் எனக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த ஆவரேஜ் சேலரின்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வித் கிளாஸ் கீழே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரி. ஸோ இது எல்லாமே எனக்கு எதில் இருக்கும் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கும். அண்ட் ஆவரேஜ் சேலரியில் எனக்கு என்ன இருக்கும் இந்த ஆவரேஜ் சேலரிங்கிற இந்த அலியாஸ் நேம்ல இந்த காலம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேலரி இஸ் கிரேட்டர் தென் என்னுடைய ஆவரேஜ் சேலரி. இந்த ஆவரேஜ் சேலரியை விட யார்தெல்லாம் கிரேட்டராக இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்கிறேன். ஸோ மொத்தம் ஒரு 51 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் சேலரியை விட கிரேட்டராக இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சிடி. ஸோ நீங்கள் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் டிபிடி யூஸ் பண்ணுறீங்க மாடல்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித் கிளாஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. லைக் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய queries. ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு நான் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும் எனக்கு இது ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை நான் எடுக்கிறேன். ஸோ இல்லை என்னுடைய டேபிள் வந்துட்டு அவைலபிளில் இல்லை. ஸோ ப்ரீவியஸாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேபிள்லேருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு உள்ள இதை மட்டும் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் ஆஸ் வெல் அஸ் நம்ம சப்குவரிஸ் பார்த்தோம் இல்லையா ஃப்ரம் கிளாஸ் சப்குவரி வேர் கிளாஸ் சப்குவரி அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஒன்று இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கெட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வேரியபிள் எனக்கு என்ன ஆகும்
நம்மளுடைய இந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த டேட்டாஸ்ல இருந்து நான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் ரோஸ், நம்மளுக்கு டூப்ளிகேட்ல ஏதாச்சும் ரோஸ் வந்துட்டு டூப்ளிகேட்ல இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த டேபிள்ஸ் எனக்கு இப்போ அவைலபிள்ல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நம்மளுடைய நேம் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இருக்குமோ, ஸோ அந்த நேமை நான் வந்து எடுத்துக்கிறேன். நேமை பார்ட்டிஷன் பண்ணி நான் அந்த நேமை தான் நான் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ அந்த டூப்ளிகேட்ஸ் ரோஸ்லாம் எனக்கு டெலீட் பண்ணணும். ஸோ இங்கே செலக்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, நம்மளால டெலீட்டையும் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இது select first name, salary, and then department ID நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இங்கே டெலிட் ஸ்கிரிப்டும் கொடுத்துக்கலாம். பட் ஏன் இப்போ ஒர்க் ஆகலைன்னா, நம்ம எடுத்திருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேபிள். ஸோ மேபி அதனால நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் டெலிட் ஸ்கிரிப்டும் ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டெலிட்டையும் நம்ம இங்கே கொடுத்து பண்ணலாம் வித் கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா லிஸ்ட் அக்ரிகேட்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ரோஸ் இருக்குன்னா அந்த மல்டிபிள் ரோஸ் அப்படியே என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு டேபிள் நேம் வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் நேம் வந்துட்டு எனக்கு தெரியணும். ஆஸ் வெல் அஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு நேம்ஸ் வந்துட்டு எனக்கு அம்மா யூஸ் பண்ணி எனக்கு இருக்கிற எல்லா நேம்ஸும் தனித்தனியாக எனக்கு வரணும். ஸோ எனக்கு வந்துட்டு நேமை நான் ஆர்டர் வைல கொடுத்துட்டு அது எல்லாமே எனக்கு ஒரு குரூப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஏன்னா ரிப்பீட்டட் நேம்ஸே நமக்கு வரக்கூடாது. இப்போ நான் இந்த நேம்ஸ்லாம் இருக்குன்னா இந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அலியாஸ் நேம் எம்ப்ளாயிஸ். அந்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னன்னா லிஸ்ட் அக்ரிகேட்டிங்கிறத நான் யூஸ் பண்றேன். ஸோ லிஸ்ட் அக்ரிகேட் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த லிஸ்ட் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேம்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அவங்க நேமை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த லிஸ்ட் அக்ரிகேட்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரெகுலர் ரிஜெக்ட்ஸ்
லைக்குன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே என்ன பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோமோ இதோடைய சின்டாக்ஸ் வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைக் ஆஃப் என்னுடைய காலம் நேம், அதுக்கு நான் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து மெயில் ஐடியில் அட் இருக்கும், டாட் இருக்கும், நம்மளுடைய டொமைன் நேம் மட்டும் தனியாக எடுத்து ஷோ பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணோம்னா இங்கே நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோமோ அதை மேட்ச் பண்ணிச்சுன்னா, அது மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டேட்டா வேலிடேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் நான் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஏடிவிபி இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய காலம் நேம் கொடுத்துருவேன். அந்த காலம் நேம்க்கு அப்புறம் இங்கே என்னுடைய பேட்டர்ன் என்ன மாதிரி பேட்டர்னில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு ஜாப் ஐடிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது நான் பேசிக்ஸாக கொடுத்துருக்கேன். இதையே நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலான்னா, ஸோ நம்மளுடைய மெயில் ஐடி இப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு அதில் அட்டு மட்டும் தனியாக எடுத்து ஷோ பண்ண சொல்கிற மாதிரியும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துலயே நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலான்னா இதை நம்ம யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரியும். ஸோ சிடி கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு லிஸ்ட் அக்ரிகேட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ இங்கே லைக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம லைக் ஆப்ரேட்டர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயே ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் சப்ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணலாம். ரிஜெக்ட்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்ட்ரிங் அப்படியும் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணலாம். ஓகே. மெட்டீரியலைஸ்ட் வியூக்கும் சிடிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒண்ணுதான். மெட்டீரியலைஸ்ட் வியூஸ் வேற, நார்மல் வியூஸ் வேற. அதையும் நம்மளுக்கு வந்து சிடியும் கம்பைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் கேட்குறாங்கன்னா டெஃபினட்டாக எப்படி கேட்பாங்கன்னா, ஓகே இதிலே நான் சொல்கிறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் புரிஞ்சுதான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் சிடிக்கும் நம்மளுடைய சப்குவரிக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வியூஸ்க்கும் வர்சஸ் நம்மளுடைய மெட்டீரியலைஸ்டு வியூஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. ஸோ மெட்டீரியலைஸ்டு வியூஸ்னால் என்னன்னா, இப்போ வியூஸ் வந்துட்டு நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறோம். ஸோ வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னது? கிரியேட் வியூ. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறவங்க தான் கிரியேட் வியூ. என்னுடைய வியூ நேம் ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவை கிரியேட் பண்ணும். அப்போ மெட்டீரியலைஸ்டு வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணோம்னா அதுவும் சேம் தான். பட் நம்மளுக்கு ஆரக்கல்ல இந்த மெட்டீரியலைஸ்டு வியூஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்னோஃப்ளேக் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க மெட்டீரியலைஸ்டு வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது. செலக்ட் மெட்டீரியலைஸ்டு வியூஸ். மெட்டீரியலைஸ்டு வியூவோடைய ஒரு எம்பி வியூன்னு வச்சுக்கோங்க. எம்பி எம்ப்ளாயி has select star ஸோ இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பேக் எண்டில் ஒரு பெரிதாக ரன் ஆக போகுது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டோரேஜோ இருக்காது.
ஸோ வியூஸ்ல ஸ்டோரேஜ் எதுவுமே இருக்காது. ஆனால் மெட்லைஸ்டு வியூஸ்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நம்மளுடைய வியூஸ் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே பேக் எண்ட்ல ஒரு query தான் ரன் ஆக போகுது. ஸோ அந்த query வந்துட்டு அப் டு டேட்ல தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆனால் வந்துட்டு வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டோரேஜ் எடுத்துக்காது. ஆனால் மெட்லைஸ்டு வியூ ஸ்டோரேஜ் எடுத்துக்கும், அது தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ வியூ வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் டேபிளில் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் மெட்லைஸ்டு வியூஸ் அப்படி கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ரன் ஆயிருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் எனக்கு என்ன பண்ணும், திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாதான் இப்போ இருக்க டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். கரண்ட் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னா அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது தனியாக ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் ப்ரீ கம்ப்யூட்டட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ கம்ப்யூட்டர் ஆகிருக்கும். ஸோ அதிலிருந்து தான் நமக்கு ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். தவிர மற்றபடி இதை வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ இன்னொரு திங் என்னென்னா, வியூஸாக தான் நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் டீம்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம ரிப்போர்ட்டிங் டீம் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னா இந்த வியூஸ் தான் ஷேர் பண்ணி பண்ணுவோம். தவிர இந்த மெட்லைஸ்டு வியூஸ் வந்துட்டு நமக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வியூஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது கிளியரா? ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குதுன்னு விசிபிளாக தான் இருக்கு. யா சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடிஎலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக இந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக சிடி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக சப்கரிங்கிறது நம்ம படிப்போம். தவிர அதை மோஸ்ட்டாக நம்ம சிடியாக தான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய இன்டர்வியூஸில் சப்கரிஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. சப்கரிஸோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி தான் சிடியோட கம்பேர் பண்ண சொல்ல. அண்ட் தென் வியூஸ் வந்துட்டு வியூஸ் மெட்லைஸ்டு வியூஸ் ரொம்ப ரேராக தான், மெட்லைஸ்டு வியூஸ் தான் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா வியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. வியூஸ் அண்ட் மெட்லைஸ்டு வியூஸ் டிஃப்ரென்சஸ் தெரியுதா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிக்ஷனரி. டேட்டா டிக்ஷனரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா கிடையாதுங்க, இது ஒரு சிம்பிள் டாபிக்ஸ் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரியல் டைமில் உள்ளே போனால் கூட உங்களுக்கு இதில் ஒர்க் இருக்காது. இந்த ரோலுக்கு உங்களுக்கு இந்த ஒர்க் வந்துட்டு இருக்காது. ஜஸ்ட் லைக் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம டிக்ஷனரி எதுக்காக யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரினா என்ன, நம்மளுடைய எல்லா வொக்காபுலரிஸோ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம அதில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் டிக்ஷனரி. ஸோ அதே மாதிரி தான் டேட்டா டிக்ஷனரினா என்னென்னா நம்மளுடைய டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா, மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. மெட்டா டேட்டானா என்னென்னா இந்த டேர்ம் வந்துட்டு நிறைய நீங்கள் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல நிறைய மெட்டா டேட்டா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அதே மாதிரி இடிஎல்லையுமே வந்துட்டு மெட்டா டேட்டா வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டாவுடைய இன்னொரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்னன்னா மெட்டா டேட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு டேட்டா இருக்கு, அதுல இருந்து இன்னொரு டேட்டா ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னா அப்போ அதுதான் என்னன்னா மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஒரு மெட்டா டேட்டாஸ் எல்லாமே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மெட்டா டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிடும். மைக்ரோ பார்ட்டிஷன் ஒரு கான்செப்ட் படிப்பீங்க, மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ங்கிறது நம்மளுக்கு மெட்டா டேட்டாஸ்லாம் அதுவாகவே ஓனாகவே செக்ரிகேட் பண்ணி வச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்னோஃப்ளேக் ஆர்கிடெக்சர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸாக பார்க்கலாம். அது ஒரு டேட்டா பேஸ் டேபிள்ஸாக இருக்கட்டும், நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை காலம்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் டேட்டா டைப்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்குறப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தென் யூசர் காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம், என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ நான் இந்த டேட்டா டிக்ஷனரி நான் எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டேபிள் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ யூசர் டேபிள்னா என்னன்னா, நான் என்னென்ன டேபிள்ஸ்லாம் என்னோட டேட்டாபேஸில் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன டேபிள்ஸ்லாம் அவைலபிளில் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இந்த யூசருக்கு, இந்த ஹெச்ஆர்ங்கிற யூசருக்கு என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குங்கிறத நான் பார்க்கணுன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ நான் யூசர் டேபிள்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன டேபிள்ஸ்லாம் இந்த யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி யூசர் காலம்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ என்னோட டேபிள் நேம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுடைய டேட்டா டைப் என்ன இருக்குது, அந்த அதோடைய டேட்டா லென்த் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இது எல்லாமே நான் வியூ பண்ணி பார்க்கணுன்னா இந்த யூசர் டேபிள் காலம்ஸை ஷார்ட்டாக டேப் காலம்ஸுன்னு இருக்குது. ஸோ யூசர் டேப் காலம்ஸ் டேபிள் காலம்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய காலம் நேம், டேட்டா டைப், டேட்டா லென்த் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, ஸ்கீமா எவால்யூஷன் அப்படிங்கிறத ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம டேட்டா அந்த ஸ்கீமா விச் மீன்ஸ் நம்மளுடைய டேபிளில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு காலம் ஆட் ஆகலாம், இல்லை ரிமூவ் ஆகலாம், இல்லை அதோடைய டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணலாம், ஆர் எல்ஸ் எனக்கு இதில் இருக்க டேட்டா லென்த்தை நான் வந்துட்டு ரெடியூஸோ இல்லை இன்க்ரீஸையோ நான் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் போடுறது தான், இதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் யூசர் டேபிள் காலம்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிற தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தியரியாக தான் போகும் ETL கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் டைம் உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே SQLஸாக தான் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்துட்டு இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்னா, இதெல்லாம் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் போகும்போது நமக்கு டெக்னிக்கலாக என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இன்டர்வியூஸில் கேட்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆஸ் ஏ ETL டெஸ்டரோ இல்லை ஆஸ் ஏ ஸ்னோஃப்ளேக் டெவலப்பராகவும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் என்னங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அண்ட் தென் செக்கு, யூனிக்கு, அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம். ஸோ இதில் மெயினாக கன்ஸ்ட்ரெயின்ஸில் நீங்கள் தெரிஞ்ச கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கீயும் ஃபாரின் கீயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது என்ன பண்ணும், ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த ஃபேக்ட் டேபிள்ஸ், டிமென்ஷன் டேபிள்ஸ்னால் இது வந்து ப்ரைமரி கீ, இது வந்துட்டு ஃபாரின் கீ யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரைமரி கீயோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லையும் ப்ளஸ் என்னோட காலம்ஸையும் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கொடுத்து நான் பார்க்கலாம் எதெல்லாம் ப்ரைமரி கீயாக இருக்குது, இந்த டேபிளில் எந்த காலம் வந்துட்டு நமக்கு ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேபிள். ஸோ தட் எனக்கு இது எல்லாமே வியூவாக ஆகுது. இன்கேஸ் நான் ஃபாரின் கீ பார்க்கணும், ஃபாரின் கீயோட ரிலேஷன்ஷிப் பார்க்கணுன்னா நான் அதையும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம், எதெல்லாம் ஃபாரின் கீயாக இருக்குது. விச் மீன்ஸ் என்னுடைய டேபிள் நேம் கண்ட்ரீஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் நான் என்ன ஒரு காலம் யூஸ் பண்ணிட்டு ரீஜியன் ஐடிங்கிற ஒரு காலம், அந்த ரீஜியன் ஐடிங்கிறது எந்த டேபிள்லேருந்து வந்தது, எதோடைய ப்ரைமரி கீலேருந்து நமக்கு ஃபாரின் கீ இங்கே ஆக்ட் ஆகுது
அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். இப்போ ரீஜியன்ஸுங்கிற டேபிளில் தான் எனக்கு இந்த ரீஜன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அது அங்கே என்னவா இருக்கும்னா ப்ரைமரி கீயாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறீங்க, கண்ட்ரீஸுங்கிற டேபிளில் ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணும். ஸோ தட் இதெல்லாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கறது தான் இந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். நம்ம பார்க்கலாம் எந்த டேபிளோட இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சீக்வலில்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days கிளாஸஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு எனக்கு பின் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்பரேட்டாக நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டைம்ஸில் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். விச் மீன்ஸ் மேக்ஸிமம் 6 o'clockலேருந்து 6 to 7 நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு டக்குன்னு அதை எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க, யாரெல்லாம் பேக்கப் தேவையோ அவங்க. அந்த ஃபஸ்ட்டு 2-3 days, அது எத்தனை டேஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ தட் அதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் நாட் கிளியர் தட் டாபிக்ஸ் தான் லெட் மீ நோ. We will connect by tomorrow. ஓகேவா? பிஃபோர் திஸ் செக்ஷன் 7 to 8 இல்லாமல் பிஃபோர் 6 to 7 வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆனால் எனக்கு யார் யாருங்கிறது அந்த கவுண்ட் வந்துட்டு எனக்கு தெரியணும். ஏன்னா யாருக்கெல்லாம் பேக்கப் வேணுங்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நான் கனெக்ட் பண்ணும்போது நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நாளைக்குள்ள யூனிக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஆமா, யூனிக்ஸ் பத்தி தான் நம்ம பார்ப்போம். யூனிக்ஸ்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் வந்துட்டு டைம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ தட் நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இல்லை, எனக்கு லேப்டாப் நான் இது பண்ணவே இல்லை யூனிக்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஆமா, இந்த வீக்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். நீங்க வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்கா கௌதம்? இல்ல ETL கௌரவ். ஓகே. இல்ல கௌதமா சம்மான் கௌரவ். ஓகே ஓகே. ஆக்சுவலா யூனிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் எடுப்பேன். ஸோ தட் யூனிக்ஸ் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல இருக்கவங்களுக்கு ஜஸ்ட் அதை அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ETL சைடில் டெஃபினட்டாக நம்ம சொல்லுவோம் யூனிக்ஸ் தெரியுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி உங்களுடைய கோர்சஸ் வந்துட்டு இப்போ யூனிக்ஸ் எடுக்கிறேன்னா அது ஒரு 2 days போகும், 2 or 3 days போகும். ஓ மை காட், இந்த வீக் முடிஞ்சிருமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் போல் உங்களுக்கு டேலண்ட் கிளாஸஸ் போகும். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடே 22 முடிஞ்சிடும். ஸோ டேலண்ட் ஒரு 5 days போல் இருக்கலாம். ஓகேவா? ஸ்னோஃப்ளேக்ஸ் மேம்? ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு உங்களுக்கு சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவங்க தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? சதீஷ் சார் ஒரு பவுன் சார் வந்துட்டு உங்களுக்கு எடுப்பாங்க ஸ்னோஃப்ளேக் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் அவங்க கிட்ட தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கிளாஸ். யா, யூ கேன் டூ. ஸ்னோஃப்ளேக் வந்து அட்வான்ஸ் ETL பேட்ச் அப்ளிகபிளா இருக்கு? அப்படி கிடையாது. இப்போ அட்வான்ஸ் ETLனா இப்போ நம்ம படித்த கான்செப்ட்ஸ்லாம் தான் நம்ம அந்த கான்செப்ட்ஸ். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஒரு ஸ்கீமா இருந்தால் அது என்னது, அதில் என்னென்ன இருக்குங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ ஃபாரின் கீனா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி ப்ரைமரி கீனா என்னன்னு தெரியணும், அண்ட் தென் ஃபேக்ட் டேபிள்ஸ்னா என்ன, டிமென்ஷன் டேபிள்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்கீமா. ஏன்னா நம்மளுக்கு எல்லா இன்டர்வியூஸ்க்குமே உங்கள் ப்ராஜெக்டில் என்ன டேட்டா மாடலிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்கீமா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம அதை தான் வந்துட்டு
சொல்லுவோம். ஸோ அப்போ அது என்னங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இடிஎல் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேலண்ட்டுங்கிறது எல்லாமே இந்த அட்வான்ஸ் இடிஎல்குள்ள வரக்கூடியது. ஸோ ஸ்னோஃப்ளேக் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அட்வான்ஸ் இடிஎல் இருக்கக்கூடிய டேலண்ட் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்னோஃப்ளேக் லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் அட்வான்ஸ் இடிஎல்ல இருக்கவங்க எல்லாருமே டேலண்ட் 2ல வந்துட்டு படிப்பீங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் போகும், உங்களுக்கு வந்துட்டு டேலண்ட் கிளாஸஸ் போகும். ஸோ அது ஆப்வியஸாக டேலண்ட் கிளாஸஸ் எல்லாமே நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். சேம் டைமிங் ஸ்னோஃப்ளேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் டைமிங்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நான் அந்த ட்ரெயினர் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு 2 டேஸில் 2 or 3 டேஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. அட்னன்ஸ் சொல்லுங்க. One minute, I will take. ரேவந்த் வந்திருக்கீங்களா? எஸ் கரெக்ட். ஓகே. After tenant class is done, placement training starts. Yes. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டு 1 day டேரெக்டாக இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் நவீன் சாரை மீட் பண்ணுவீங்க. ஒரு ஜென்ரல் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் பற்றி எப்படி போகும், ஸோ நெக்ஸ்ட் அந்த சப்போர்ட் பற்றியெல்லாம் உங்களுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஆன்லைன் கிடையாது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஆஃப்லைனில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ இது வரைக்கும் யாரும் பேப்பர் போடலைன்னா பேப்பர் போட்டுருங்க. இப்போ 90 days இருக்குன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்ஸ் கூட வராது. வந்தாலும் இன்டர்வியூஸ் வந்து ஷெட்யூல் ஆகாது. ஸோ யாராச்சும் போடாமல் இருந்தீங்கன்னா பேப்பர் போட்டுருங்க. இப்போ 60 days 60 days notice period accept பண்ண மாட்டாங்க. 30 days இருந்தா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்லைன் பிளேஸ்மெண்ட் ஆன்லைன் லைக் அந்த கிளாसेस பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் வந்து until நீங்க பிளேஸ் ஆகுற வரைக்கும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இல்ல ஆன்லைன்ல இருக்குமான்னு. ஆன்லைன்னா கிடையாதுங்க, ஆஃப்லைன் மட்டும்தான். அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸ் அப்பதான் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடக்கும். அதாச்சும் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் மாதிரி அனுப்பிடுவேன். ஃபார் இடிஎல்லாம் இருந்தீங்கன்னா குரூப்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை டெம்ப்ளேட்டாக வச்சு நீங்கள் ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணுவீங்க. ரெடி பண்ணிட்டு அதை கண்டிப்பாக எங்கிட்ட ரிவ்யூ ஒன்று எங்கிட்ட வாங்குவீங்க, ஆர்எல்ஸ் சரவணன் சார் கிட்ட வாங்குவீங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும். ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இல்லை, அதை பேரலாக நீங்கள் இன்டர்வியூஸும் ஷெட்யூல் பண்ணுவீங்க, ஆஸ் வெல் அஸ் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸும் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே. ஒரே ஒரு இது, அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் கொடுக்குற சாம்பிள் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணலாம். ஆனால் நாம் இப்போ ஒரு ஸ்னோஃப்ளேக்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரி தான் லேட்டஸ்ட் இதை காட்டுறோம்னா அந்த இதை நீங்கள் ஹெல்ப் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிஃபோர் அதான் சொன்னேன் இல்லையா, 1 day உங்களுக்கு கிளாஸஸ்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் டேரெக்டாக இங்கே ஆஃப்லைனில் வர மாதிரி இருக்கும். 1 day அந்த பிளேஸ்மெண்ட் டைமிங் இல்லை இதே டைமிங்கா ஆஃப்லைன்? ஆஃப்லைன் இதே டைமிங் கிடையாது. அது மார்னிங்கில் தான் இருக்கும். மார்னிங் 11 to 1 o'clock வரைக்கும் இருக்கும். சரி, இப்போ ஒர்க்கிங் இதில் இருந்தால் எப்படி? அது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிகாஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங்கு தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இந்த டைமிங்கில் தான் போகும். ஸ்னோஃப்ளேக்காக இருந்தாலும் சரி, இடிஎல்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மார்னிங் 11 to 1 o'clock தான் போகும். வீக் ஃபுல்லாக இருக்குமா இல்லை குறிப்பிட்ட வீக் மட்டும் தான் இருக்குமா? டைம் அது எல்லாமே உங்களுக்கு குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடிஎல்னா இதுதான் இடிஎலோடைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா 11 o'clock நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பிஃபோராக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஹெச்ஆர் நம்பர்ஸ் இல்லை ஏதாவது ஓப்பனிங்ஸ் போகுது லைக் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க.
ஸோ பிஃபோர் தட் இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு பிஃபோர் எ டே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்ம காயத்ரி ஆனா ஹெச்ஆர் நம்பர்ஸ் ஆமாம் இது எல்லாமே ஆஃப்லைன் தான். இல்ல ஆன்லைன் சொன்னீங்க, அதனால போன லாஸ்ட் வீக் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் பிளேஸ்மெண்ட் போவோம் அப்படின்னு. பிளேஸ்மெண்ட் செஷன் என்றைக்குமே ஆன்லைனே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஓகே ஆன்லைனே கிடையவே கிடையாது. எந்த ஒரு இதுக்குமே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதே ஓகே மாதிரி ஸ்னோஃப்ளேக்கில் வந்துட்டு அதுலேயும் இதே மாதிரி தான் போகும். ஸ்னோஃப்ளேக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் பிஃபோர் டே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் இதில் ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெஸ்யூம்ஸு ஆர்எல்ஸ் ஜாப்ஸு, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா இல்லை ஏதாச்சும் ஒரு ஓவர்வியூ நீங்கள் பார்க்கணும், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ காயத்ரி இதெல்லாம் சாட்டர்டே பாசிபிளா? எண்டு சாரி நடக்குமா இல்ல வீக் டேஸ்ல நடக்குமா? சாட்டர்டே பாசிபிளா ஏதாவது? சாட்டர்டே டவுட்டு தான், ஏன்னா பிஃபோர் ஏ டே தான் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது. ஸோ ஃப்ரைடே போல தான் அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ வீக்லி இப்போ 2 to 3 days நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொன்னீங்க ஆஃப்லைன். இப்போ இங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல கொஞ்சம் மோஸ்ட்லி மேனேஜ் 3 பண்றது. days நடக்கும். யா ஓகே மோஸ்ட்லி 3 days இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் இப்போ இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூஸ் ஓகே எதுவுமே இல்லை ஃப்ரீயாக இருக்கோங்கன்னா அப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இப்போ இன்டர்வியூஸ் இருக்குது பட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சாகணும்னா அப்பயும் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பேஸ்ட் ஆன் அந்த டைமிங் அந்த அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஓகேவா? அது ஓகே எல்லா டேஸும் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இடிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் த்ரீ டேஸ் தான் நடந்தது. 2 or 3 days தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு 3 days மண்டே டியூஸ்டே வரைக்கும் தான் நடந்தது ஐ திங்க். ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே நடக்கல, சாட்டர்டேவும் நடக்கல. பிகாஸ் ஆஃப் நெக்ஸ்ட் 4 days கம்ப்ளீட்டாக இன்டர்வியூவில் ஷஃபில் ஆகிருந்ததுனால அந்த கிளாஸஸ் வைக்கல. ஸோ தட் இந்த வீக்கில் நேற்று நடந்தது இன்றைக்கும் நடக்குது. ஸோ தட் அந்த மாதிரி தான் அது அவைலபிலிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு பிஃபோர் எ டே வந்துட்டு சொல்லும். இப்போ இன்டர்வியூ அங்கேயே நடக்குமா? இப்போ இன்டர்வியூ எனக்கு வருது அப்படின்னு சொன்னா நீங்க அங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அங்க ஆமாம் அங்க வந்து அட்டன். ஆமாம் இங்கே வந்து சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணுவீங்க. இல்லை நான் தனியாக எனக்கு பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நான் தனியாகவே பார்த்துக்கிறேனாலும் யுவர் விஷ், நீங்கள் தனியாகவும் போயிட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே இது எதனா சான்சஸ் இருக்கா இந்த டைமிங் மாத்துறதுக்கு பிளேஸ்மெண்ட்? வாய்ப்பே இல்லை. அதில் எந்த டைமிங்ஸுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. 11 to 1 o'clock தான். ஓகே ஓகே அப்புறம் இந்த அட்வான்ஸ் டீடைலுக்கு இந்த ரெஸ்யூம்ல ப்ராஜெக்ட்ஸ் போடுறது உங்களுக்கு அது நீங்களே ரெஸ்யூம் ரிலவெண்ட்டாக எல்லாமே இல்ல, வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஓகே நிறைய ஓப்பனிங்ஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஆனந்த்? 6 years மேம். அதே மாதிரி 6 yearsனா நிறையவே இருக்கும். இப்போ லெஸ் தென் 3 years தான் கொஞ்சம் கால்ஸ் வரது கம்மியாக இருக்கும் தவிர மற்றபடி 5+ இல்லை 4+க்கே வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்குமா கால்ஸ் வருமாங்கிறத டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு சொல்லுங்க. சாரி, ஆக்சுவலி இப்போ நான் 90 days பேப்பர் பீரியடு. ஸோ இப்போ நிறைய லே ஆஃப்லாம் போகுது. ஸோ ஓப்பனிங்ஸ்லாம் தைரியமாக போட்டுடலாமா பேப்பர்? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எவ்வளோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ கால்ஸ் ஷெட்யூல் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கால்ஸ் வருது ஓப்பனிங்ஸ் இருக்குது தானே மீனிங். அதே மாதிரி டெய்லியுமே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் 2 தான் இருக்குது இதில் 14th அன்னைக்கு. பட் இன்னும் நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 இருக்கும்.
இன்னும் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய ஓவர்லேப்ஸ் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு அதனால சில பேர் இதை போடாமலேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் கால்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் 10 to 15 கிட்ட இன்டர்வியூஸ் ஷெட்யூல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்னோஃப்ளேக்லயும் சரி, ETLயும் சரி. ETL நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குதானே? பாருங்க, நீங்களே பாருங்க Okay, எத்தனை okay. பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 15 கிட்ட எனக்கு நடந்திருக்கு இன்டர்வியூஸ். ஓகே. அதே மாதிரி வெனஸ்டே நாளைக்கு பார்த்தீங்கன்னா 13 இன்டர்வியூஸ் இருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து 4 இன்டர்வியூஸ் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக போக போக நிறைய இன்டர்வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காயத்ரி, இன்டர்வியூஸ்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும்? மேக்ஸிமம் 30 to 45 மினிட்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்களே வந்து அட்டன் பண்ண பார்க்குறோம். மற்றவங்க அட்டன் பண்ண சொல்ல நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இன்டர்வியூ இதாக இருக்கும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு 30லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். L1, L2 அண்ட் கிளைண்ட் ரவுண்டு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. எத்தனை ரவுண்டு மேபி கம்பெனிஸ் பொறுத்து. பட் நார்மலாக காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு L1, L2 அண்ட் கிளைண்ட் ரவுண்டு வந்துட்டு இருக்கும். ஸோ 2 டெக்னிக்கல் ரவுண்ட், கடைசியாக வந்துட்டு ஒரு கிளைண்ட் ரவுண்டு மாதிரி கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும்? சரி, ஓகே. தேங்க்யூ ஆல். இந்த டாக்குமெண்ட் நான் இன்னைக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கால்ஸ் வருமா வராதா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் இருந்துச்சுன்னா பேக்கப் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கூட, உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி கூட எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை எனக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா தாராளமாக பேப்பர் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பேப்பர் போட்டால் தான் உங்களுக்கு இன்டர்வியூஸே ஷெட்யூல் பண்ணுவாங்க. நீங்கள் பேப்பர் போடாமல் 90 டேஸ்ன்னு சொன்னாங்கன்னா யாராலையும் வந்துட்டு எந்த இன்டர்வியூஸுமே வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ் இல்லை. நான் வந்து ஒரு 1 வீக்லேயே வந்துடலாம். நான் பேப்பர் பண்ண அவசியம் இல்லை. புரியல? நோட்டீஸ் பீரியட் எனக்கு இங்கே இல்லை. ஆக்சுவலாக 1 வீக் தான் இருக்கும். அப்போனா பேப்பர் போட தேவையில்லை. ஆஹா, 1 வீக் ஒரு 15 டேஸ் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு நாக்ரியில் அப்டேட் பண்ண சொல்லிவே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை எனக்கு உடனே எனக்கு ரிலீவிங் கிடைச்சிரும் அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ரிலீவ் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 90 டேஸில் வச்சு நிறைய பேர் வந்துட்டு ஆஃபர் கிடைக்கிற நேரத்துக்கே எனக்கு 90 டேஸ் நான் இன்னும் பேப்பர் போடலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்குது. அந்த ஆஃபர் அவங்கள விட்டு போனதும் நிறைய இருக்குது. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 90 டேஸுங்கிறது ஹியூஜ் டேஸ். 30 டேஸ் இருந்தால் கூட சம் கம்பெனிஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 15 டேஸ் ஆர் லெஸ் தென் 15 டேஸ்னால் ஓகே. மோஸ்ட்டாக வந்துட்டு 15 டேஸ் இருந்தாலும் சரி, இல்லை லெஸ் தென் 15 டேஸ் இருந்தாலும் சரி, இமிடியட் ஜாயினர்ஸ்ன்னு சொன்னால் தான் அவங்க வந்துட்டு அக்செப்டன்ஸே பண்ணிப்பாங்க. ஆஃபரே அப்போ தான் ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்து பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. கார்த்திக் இருக்கீங்களா? எஸ் guys. ஓகே. திவ்யா, மோகன்ராஜ், எஸ் காயத்ரி. சச்சின் குமார், இருக்கேன். பூமதி,
Yes, Gayatri. கலைச்செல்வி, எஸ் மேம். மனோஜ்குமார், அபிராமி, Yes, Gayatri. சசிகுமார், மணிமாறன், எஸ் காயத்ரி. ராஜலட்சுமி, Yes, ma'am. சுனிதா, Yes, Gayatri. மோனிகா. Present Gayatri. ஏதோ மோனிகா டவுட் கேட்டீங்க, நீங்க தானா? இல்ல Gayatri, நான் ஓகே ஓகே ETL. ஓகே, நான் வர ஆட்மின் சொல்லும்போது கேட்குறேன். பிரதாபன் இருக்கீங்களா? ஆனந்த் இருக்கீங்க, சங்கவே இருக்கீங்க, சுகாஷினி. Yes, ஓகே 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 ஓகே. ஸ்ரீலக்ஷ்மி, Yes, ma'am. ஓகே. பிரபு, பிரசன் காயத்ரி. சபரிநாதன், Present Gayatri. மதன், கௌதம் கௌதம் பிரசன்ட். ஓகே. மோனிகா, Yes, ma'am. நிவேதிதா, Present Gayatri. ஸ்டீஃபன். மோனிகா, நீங்க ஏதாவது டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா? எஸ் மேம், கன்ஸ்ட்ரைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தேன் மேம். கான்செப்ட் புரியுது மேம், query எழுதுறது தான் வந்துட்டு அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸானா இருக்காதுங்க. ரியல் டைம்ல நம்மளுக்கு ஆரக்கல்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரியேட் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. பிகாஸ் நமக்கு எல்லாமே அட்மின் டீம்லயே நமக்கு எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நமக்கு மோஸ்டா வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே மேம். ஸோ தட் அதை நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கணும்னு இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு டேபிள் வச்சு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின்ஸை கிரியேட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி அதை ஆல்டர் பண்ணுறதுங்கிறத மட்டும் அந்த 2 கமாண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ நிறைய டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக அட்மின் டீம்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ தட் அவங்க தான் வந்துட்டு சில இப்போ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மெயில் போட்டாலே அவங்க அதை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு ஆக்சஸ் வேணும்னாலும் அதையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் டிபிஏ டீமு, அட்மின் டீம் சொல்லிட்டு செப்பரேட் டீம்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ காயத்ரி. ஓகே. காயத்ரி, சொல்லுங்க. நான் எனக்கு லேப்டாப் நான் அது வாங்குறதுக்கு நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமலே யூனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் லேப்டாப் வாங்கவே இல்லை. ஆக்சுவலாக யூனிக்ஸ் வந்துட்டு நீங்கள் நார்மலாக அந்த கமாண்ட்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் டேலண்ட்லாம் தனியாக டூல் மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று இல்லை. இப்போ உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அந்த இன்ஸ்டலேஷன் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. அது வச்சிருக்கேன், ஃபைல் வச்சிருக்கேன். பட் ஆனால் லேப்டாப் பழைய லேப்டாப் கமாண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, அவங்களுடைய லேப்டாப்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. யாரும் இல்லை. நான் அதுதான் அன்னைக்கே கேட்டேன். எனக்கு நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டேன் உங்ககிட்ட. நீ இதுக்குன்னு செப்பரேட்டா வாங்க போறீங்களா? வேற ஆப்ஷன் இல்லை. என் லேப்டாப் இப்போ இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு புகஞ்சு போயிடும்.
என்ன சொல்லலாம்? பண்ணன்னு தெரியல. ஆனா நீங்க என்னென்ன கமாண்ட்ஸ் என்னென்ன பண்ணுங்கிறது தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ Oracle SQL நம்ம queries டைப் பண்ணி பார்க்குற மாதிரி அதுவும் நம்ம டைப் பண்ணி பார்த்தா தானே புரியும். புரியுது. பண்ணலாம். எனக்கு என்னென்ன ஒரு ஐடியா சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றது